வைச்சர் ஜவாதுமட்டி குரு பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. அதாவது நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் தேசிய புலனாய்வு அமைப்பு NIA ஆஃபீஸில் ஆஜராயிட்டார். நேற்று காலையில் 10:30 மணிக்கு ஆஜராயிருக்கார். அவர் கூட இசை மதிவாணன் அப்படிங்கிறவரும் சேர்ந்து ஆஜராயிருக்கார். 2 பேருமே நாம் தமிழர் கட்சி சீமான் கட்சியில் முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள். வக்கீல் வழக்கறிஞரோடு தான் ஆஜராயிருக்காங்க. பட் உள்ளே நுழையக்கூடிய சமயத்தில் இந்த சட்ட விதிகள் அடிப்படையில் தனிப்பட்ட முறையில் விசாரணை பண்ணுவாங்க. இந்த சேலம் விவசாயி சம்மந்தப்பட்ட வகையில் கூட அப்படித்தான். கூட போன இந்த பெண் வக்கீலை கூட வெளியே நின்றுங்க, யாரும் உள்ளே வரக்கூடாது, அதான் சட்ட விதிகளும் கூட. மற்றபடி அதன் அடிப்படையில் 2 பேர் மட்டும் உள்ள, சாட்டை துரைமுருகன் மற்றபடி இசை மதிவான் 2 பேர் மட்டும் உள்ள நுழைஞ்சிருக்கிறாங்க. வக்கீல்கள் வெளியே நிறுத்தப்பட்டு விட்டார்கள். மற்றபடி டெல்லியிலேருந்து சம்மந்தப்பட்ட ஒரு குழு வந்திருக்கிறாங்க. NIA துணை கமிஷனர் தலைமையில் மிகப்பெரிய ஒரு குழு. அவங்களுடைய விசாரணை இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கைப்பற்றினாங்க இல்லையா லேப்டாப்பு, மற்றபடி செல்ஃபோனு, மற்ற பென்ட்ரைவ், ஸோ அதெல்லாம் வச்சு டிஸ்க்கு எல்லாத்தையும் வச்சு தான் விசாரணையே பண்ணியிருக்காங்க. வாய் மூலமாக கேட்டால் நல்ல ஆளு கூட நான் இல்லைன்னு தான் சொல்லுவார். ஆதாரத்தோடு கேட்கக்கூடிய சமயத்தில் என்ன பண்ண முடியும்? மௌனம் காமிக்க முடியும். மௌனம் காத்தார்கள் என்றால் அதுக்கு மீண்டும் ஆதாரத்தை காமிக்கக்கூடிய சமயத்தில் ஒரு பதில் பேச முடியாது. அதன் அடிப்படையில் தான் அந்த விசாரணை நடந்திருக்கு. லேப்டாப்பு, டிஜிட்டல் ஆவணங்கள், மற்றபடி செல்ஃபோன் எல்லாத்தையும் கையில் எடுத்து நேரடி விசாரணையாக அந்த துணை கமிஷனர் தலைமையில் நடந்த அந்த குழு பண்ணியிருக்காங்க. கேள்வி நிறையா, நூற்றுக்கணக்கான கேள்விகள் கேட்டுக்கிறாங்க. அதாவது சாட்டை துரைமுருகன்ட்டு இசை மதிவானன்ட்டு விடுதலை புலிகள் சம்பந்தப்பட்ட வகையில் வெளிநாட்டிலிருந்து ஏகப்பட்ட கோடிக்கணக்கான நிதிகளை இவங்க வசூல் பண்ணியிருக்காங்க. குறிப்பிட்ட இந்த ஒரு 6-7 பேர் கும்பல், அது சீமானுக்கு தெரியாம வசூல் பண்ணியிருக்காங்க. அதுல கொஞ்சோண்டு அமௌண்ட்டை கட்சிக்கு கொடுத்துருக்காங்க. மிச்சத்தை இவங்க சீமானுக்கு தெரியாம ஆட்டையை போட்டாங்க. அதையும் அவங்க என்னையை கண்டுபிடிச்சிட்டாங்க. மற்றபடி சீமானுக்கு தெரியாம அந்த கட்சியை எவ்வாறு அமுக்கிறது, கபலீகரம் பண்ணுவது, சீமானை கட்சியை விட்டு துரத்திட்டு இருக்கக்கூடிய 8-9 நிர்வாகிகளை மற்றபடி இருக்கக்கூடியவங்க வச்சு நம்ம அந்த கட்சியை ரன் பண்ணுறது, இல்லை புதுசாக ஒரு கட்சியை தொடங்குவது, அதன் அடிப்படையில் ஆயுத புரட்சியை ஏற்படுத்துவது. நாம் இலங்கையில் ஏற்படுத்துற மாதிரி சொன்னாங்க. மற்றபடி அதையே தமிழகத்தில் ஏற்படுத்தினாலே அதன் அடிப்படையில் இன்னைக்கு கைது செய்யப்படக்கூடிய ஒரு சூழலில் அவங்க இன்னைக்கு கைது செய்யப்படுகிற அந்த பார்டரில் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. NIAவோட பிடியில் சம்மன் அனுப்பப்பட்டு இன்னைக்கு விசாரணை வளையத்து வந்தாச்சு. எந்த நேரத்திலும் கைது செய்யப்படலாம். நீதிபதி சொல்லிட்டாரு, கைது செய்யப்படக்கூடிய அளவுக்கு எதுவும் வாய்ப்பு இல்லை அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. எது நடக்கும் என்பது காலத்தின் கட்டாயம். ஏன்னா இவங்க சொல்லக்கூடிய ஒரு பதிலில் தான் விஷயமே இருக்கு. கேட்டிருக்காங்க, நிதி எதற்காக செலவு செய்யப்பட்டது, எவ்வளோ கோடி பணம் வாங்கினீங்க இல்லையா, கோடிக்கணக்கில் சீமானுக்கு தெரியாமல் பணம் வாங்கினீங்க. விடுதலை புலிகள் அமைப்பிலேருந்து ஒன்று திரட்டி ஒரு 7-8 பேர் எல்லாம் சேர்ந்து பணம் வாங்கியிருக்கீங்க, பங்கிட்டு இருக்கிறீங்க, சீமானுக்கு கொஞ்சோடு கொடுத்துருக்கிறீங்க, அதையும் ஆதாரம் முடிச்சுட்டாங்க. மற்றதெல்லாம் நீங்கள் தான் கோடிக்கணக்கில் அமுத்திருக்கீங்க, நிதி காசு வச்சுருப்பீங்க, அந்த அமௌண்ட்டை கொடுங்க. ஆமாம், அது கருப்பு பணம் அப்படிங்கிற கான்செப்டில். அப்போ மற்றபடி ஹவாலா பணம் அப்படிங்கிறத ஒன்று சொல்லுவாங்க. சட்டப்படி இருந்துச்சுன்னா நிதியை கேட்பாங்க, அதில் மாற்று கருத்து இல்லாவிட்ட நிதி எதற்காக செலவிடப்பட்டது அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. மற்றபடி ஆயுத புரட்சிக்கு ஆட்கள் சேர்க்கப்பட்டனரா, இது பயங்கரமான ஒரு கேள்வி. ஆயுத புரட்சி சம்பந்தப்பட்ட விஷயம் அடிப்படையில் ஆதாரம் சிக்கியிருக்கு. அது தமிழகத்துக்கா இலங்கைக்கா அப்படின்னு தெரியல. அதன் அடிப்படையில் எத்தனை பேர் நீங்கள் ஆட்களை சேர்த்தீங்க அப்படிங்கிறதையும் அவன் பகிரங்கமாக கேள்வி கேட்டிருக்காங்க இன்னைக்கு. அப்புறம் சட்ட விரோதமான நிதிக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் சீமானுக்கும் என்ன சம்பந்தம்? சட்டவிரோதமாக நீங்கள் நிதியை சேர்த்துருக்கிறீங்க, ரைட்டு. இதுக்கும் சீமானுக்கு என்ன சம்பந்தம்? சீமான் சொல்லி சேர்த்தீங்களா, இல்லை நீங்கள் உங்களை அறிவுப்படி சேர்த்தீங்களா? ஆல்ரெடி சீமானுக்கு தெரியாமல் சேர்த்திருக்கிறாங்க. இதுதான் கொஞ்சோண்டு அமௌண்ட் கொடுத்து தான் ஒரு தகவல் போயிட்டுருக்கு இல்லையா? அப்போ அவங்க கேட்பாங்க கேள்வி. சட்டவிரோதமான நிதி
சீமானுக்கு தெரிஞ்சு சேர்த்தீங்கன்னா சீமானுக்கு ஒப்புதலோட சேர்த்தீங்களா, சீமானுக்கு எவ்வளவு கொடுத்தீங்க அப்படிங்கிற கான்செப்ட்லாம் விட சீமானுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஆமா, அதன் அடிப்படையில் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. மற்றபடி வாட்ஸ்அப்பு மற்ற இந்த வீடியோ மூலமா என்னென்ன பேசுறீங்க, யார் யார்கிட்ட என்னென்ன பேசுறீங்க, எதன் அடிப்படையில் பேசுறீங்க? ஏன்னா கைத்து இது வெடிகுண்டு மற்றபடி துப்பாக்கிலாம் வந்து அந்த ஓமலூர் அந்த சிக்னலில் மாற்றிருக்கு இல்லையா, அந்த சஞ்சய் பிரகாஷ் நவீன் சக்கரவர்த்தி மூலமாக அவங்க தான் 2 பேர் மாட்டினாங்க. மற்றபடி இன்னைக்கு துருவி ஒரு வருஷமா கண்காணிச்சு இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பிரளயத்தை வெடிப்பு அடிப்படையில் விசாரணை அடிப்படையில் இன்றைக்கு கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு சூழலா இன்னைக்கு என்ஐஏ வட்டத்துக்குள்ள விசாரணை வட்டத்துக்குள்ள இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய முக்கிய பொறுப்பாளர்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு தகவலாக போயிட்டு இருக்கு. 100க்கும் மேற்பட்ட கேள்விகள் கேட்டிருக்கேன். வாட்ஸ்அப்பில் என்னென்ன பேசுறீங்க, வீடியோ காலில் என்ன பேசுறீங்க, மற்றபடி வீடியோ மூலமாக மற்றபடி ஆடியோ சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு வந்து பல கேள்விகளுக்கு வந்து ஆமாம் சாட்டை துரைமுருகன் வந்து ரொம்ப மௌனமாகவே இருந்திருக்கார் அப்படிங்கிற ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. மௌனமாக இருந்திருக்கார். மற்றபடி பல கேள்விகளுக்கு மறுப்பு சொல்லியிருக்கார். ஒரு கேள்வி கேட்டான் அப்படின்னா அப்புறம் அது இல்லை அப்படின்னா மறுப்பு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி மறுப்பு சொல்லக்கூடிய சமயத்தில் அதுக்கு ஆதாரத்தை காமிச்சிருக்காங்க. அதான் இதில் பகிரங்கமான ஒரு தகவல். ஆதாரத்தை காமிக்கும் போது மறுப்பு சொல்ல முடியாது. அப்போ ஆதாரத்தை காமிக்கிறப்ப அவர்கிட்ட எந்த பதிலும் இல்லையா சாட்டை முருகன்ட்ட. அதுவும் இன்னைக்கு ஒரு தகவலாக போயிட்டு இருக்கு. ஒரு கேள்வி கேட்குறாங்க, மற்ற இது செஞ்சீங்களா அப்படி கேட்கக்கூடிய சமயத்தில் எல்லாமே மரியாதையோடு ஒரு பாதுகாப்போடு மற்றபடி ரொம்ப தெளிவாக எந்த ஒரு அசம்பாவிதமும் இல்லாமல் மற்றபடி எந்த ஒரு அடாவடித்தனமும் இல்லாமல் என்னைய வந்து கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவல் இன்னைக்கு போயிட்டு. அதன் அடிப்படையில் கேள்வி கேட்கக்கூடிய சமயத்தில் சாட்டை முருகன் மௌனம் சாதிருக்கார். மௌனமாக இருக்கக்கூடிய சமயத்தில் மீண்டும் கேட்கக்கூடிய சமயத்தில் மறுப்பு தெரிவிச்சிருக்கார். மறுப்பு தெரிவிச்ச உடனே என்ஐஏ அதிகாரிகள் வந்து ஆதாரத்தை கொடுத்துருக்குறாங்க. ஆதாரத்தை கொடுத்து அவரால் எதுவுமே பேச முடியல. அப்படிங்கிறது அது உண்மை அப்படிங்கிற ஒரு தகவல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் உட்காரும். அதற்கு பின்னால் என்ன விளக்கமாக சொல்ல போகிறவரா அப்படிங்கிறதுக்கு இல்லையா. ஆமாம், இதுக்கு இடையில வந்து இந்த விசாரணை வந்து ராத்திரி வரைக்கும் நீடிச்சிருக்கு. 10:30 மணிக்கு உள்ளே போனவங்க நைட்டு வரைக்கும் ஃபுல்லாக பயங்கரமான விசாரணை கேட்டிருக்காங்க. இதுக்கு இடையில வந்து 2 தடவை டீ கொடுக்கப்பட்டிருக்கு. மற்றபடி வந்து 6 தடவை வந்து சிறுநீர் கிடைக்க சென்றாராம் சாட்டை முருகன், துரைமுருகன். சிறுநீர் அப்படிங்கிறது கட்டாயமாக வரும். அது ஒரு பயத்தின் வெளிப்பாடு. சிறுநீர் அதாவது கிட்னியுடைய ஃபங்க்ஷன் வந்து அதிகமாச்சு அப்படின்னாலே சிறுநீர் வந்து அதிகமாக வெளியேறும். அதுக்கு காரணம் பயத்தின் கிட்னினாலே பயம்னாலே கிட்னி. ஒருத்தருக்கு வந்து கிட்னியில் ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா அவர் வந்து பயந்தாங்கொள்ளி ஏதோ ஒன்றைக்கண்டு பயப்பட்டு கொண்டே இருக்கிறார் அப்படிங்கிறத ஒரு இயற்கை வைத்தியத்தினுடைய எங்கள் குருநாதர் சொன்ன ஒரு வெளிப்பாட்டு. அதன் அடிப்படையில் 6 தடவை சிறுநீர் கழித்தார் அப்படிங்கிற தகவல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. ஏன்னா அது வெளிப்படையாக சொல்லணும் இல்லையா, என்னைய இல்லாவிட்டால் அவர்கள் துன்புறுத்தப்பட்டார்கள். மற்றபடி அவர்களை வந்து தேவையற்ற கேள்விகள் கேட்டு வந்து அவர்கள் வந்து சிதைக்கப்பட்டு வந்து சீமான் தரப்பில் இருந்து மற்றபடி எதிர்கட்சி தரப்பில் இருந்தால் பல விதமான விஷயங்கள் போகும். அதனால ஓப்பனாகவே இன்னைக்கு விசாரணையின் எந்த அளவுக்கு செய்யப்பட்டதுங்கிறது வெட்ட வெளிச்சமாக இன்னைக்கு வெளியே வந்திருக்கு. அதே நேரத்தில் விசாரணை முடிவில் வந்து என்ன ஒரு விஷயம்னா எத்தனை கோடி வாங்கப்பட்டது விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு அவங்களுக்கு இன்னைக்கு விடை தெரிய வேணும் என்ஐஏக்கு. அதே நேரத்தில் உள்நாட்டு பாதுகாப்பு அச்சுறுத்தல் சம்பந்தமாக என்னென்ன முயற்சிகள் செய்தீர்கள் அப்படிங்கிற 2-3 கேள்விகள் அடிப்படையில் இதெல்லாம் கேள்விகள் கேட்ட மாதிரி பகிரங்கமான ஒரு தகவல் இருக்குது. அது இனிமேல் வரக்கூடிய விசாரணைக்குள்ள தெரிய வரும். இதற்கிடையில் வந்து சேலத்தில் வந்து சீமான் வந்து ரொம்ப பகிரங்கமாக பேட்டி கொடுத்துருக்காரு. இது பார்க்கக்கூடிய சமயத்தில் கட்டாயமாக 2024 நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரம் ஆரம்பிச்சிருந்தா சொல்ல முடியும். ஆமாம், நாம் தமிழர் கட்சிக்கும் சீமான் கட்சி நாம் தமிழர் கட்சிக்கும் பாஜகவுக்கு லடாய் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவர் ஆல்ரெடி சொல்லிட்டாரு, பாஜகவுக்கு எதிராக செயல்படுவேன், திமுக அங்கே ராமநாதபுரத்துக்கு தான் அங்கே நான் நிற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அது அன்று சொன்னார். அதுக்கு இடையில பாஜகவுக்கு எதிராக தான் பேசிக்கிட்டு இருந்தார். இன்னைக்கு வந்து ஆல்ரெடி வந்து பாஜகவுக்கு எதிராகவும் சீமானும் ஃபுல்லாகவே பகிரங்கமாக தேர்தல் பிரச்சாரமே ஆரம்பமாகிவிட்டது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு பகிரங்கமான உண்மை. சீமான் சேலத்தில் பேட்டி கொடுக்க மிக உச்சகட்டமான ஒரு கேள்விகள் கேட்டிருக்கார். அதான் என்னையே
சோதனை என்பது எங்களுக்கு ஒரு வகையில ஒரு அச்சுறுத்தலான விஷயம் தான். அதை கண்டு நாங்க பயப்பட மாட்டோம். சீமானுக்கு விரோதமாக சாட்டை துரைமுருகன் கட்சி ஆரம்பிக்க துணிந்தார். சீமானுக்கு பல துரோகங்களை செய்ய எண்ணினார், செய்தார். அவருக்கு தெரியாமல் விடுதலை புலிகளிடமிருந்து பணத்தை வாங்கினார். கொஞ்சம் பணம் தான் கொடுத்தாரு. சீமான் கட்சிக்கோ நான் தமிழர் கட்சிக்கோ கொடுக்கவில்லைன்னு சொல்லி என்னையே சொல்லுது. ஆனா அது சம்பந்தமா எந்த ஒரு பதிலுமே வந்து சீமான்ட்ட வரல. புரியுதுங்களா? அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல இதெல்லாம் அவர்களுக்கு சீமானுக்கு தெரிந்துதான் செயல்பட்டு கொண்டிருந்தார்களா அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு தகவல் இதுல வருது. அப்ப வந்து விளக்கம் அப்படிங்க வரக்கூடிய சமயத்துல கட்டாயம் சீமான் வந்து அதற்கு வந்து எதிர்ப்பா எந்த ஒரு பதிலும் சொல்லல. அப்படிங்கும் போதுல பேசுவதற்கு ஒன்றும் இல்லை. சீமானுக்கு எதிராக சாட்டை துரைமுருகன் துரோகம் செய்தார் அப்படிங்கிற மாதிரி எண்ணெயை கொண்டு போறாங்க. அதுக்கு சீமான்ட்ட எந்த பதிலுமே இல்லை. என்ன சொல்ற, பாஜகவை வந்து கிழித்து தொங்க விட்டிருக்கிறார் அப்படிங்கிறது பகிரங்கமான உண்மை. சேலத்துல எண்ணெயே சோதனை என்பது ஒரு அச்சுறுத்தல் தான். அதுக்கெல்லாம் நாங்க பயப்பட மாட்டோம். 10 ஆண்டுகள்ல வந்து மோடி என்ன பண்ணார்? ஒண்ணுமே பண்ணல. அதெல்லாம் பகிரங்கமான உண்மைதான். அவங்க வந்து பண்ணினது வந்து என்ன, ராமர் கோவில் கட்டியிருக்கிறாங்க, மற்றபடி இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரம் பண்ணாங்க. இந்த இப்ப பொது சிவில் சட்டத்தை கொண்டு வர போறாங்க, அப்புறம் இந்திய குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வருவாங்க. மீண்டும் வந்தாங்கன்னா மீண்டும் மீண்டும் கோயிலை கட்டுவாங்க, இஸ்லாமியர்களை வந்து அழிப்பார்கள், ஒழிப்பார்கள். மற்றபடி ஒன்றும் பண்ண மாட்டாங்க. ஆமா, இதான், வேற ஒன்றும் கிடையாது. அவர் சொல்றது கரெக்டு தான். 10 ஆண்டுகள் மோடி எதுவும் செய்யவில்லை. அது பகிரங்க உண்மை. அதே நேரத்தில் இன்னொரு கேள்வி, எங்கள் தேசத்தின் சொத்துக்களை பிரித்து ஏர்போர்ட்டு, துறைமுகம், ரோடு பராமரிப்பு, மின் உற்பத்தி பிரித்து தனியாருக்கு விற்று விட்டார்கள் பாஜக அப்படின்ட்டார். சரியான அடி. தேர்தல் பிரச்சாரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இன்னும் தேதி அறிவிக்கல. 2024 நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரம் பாஜகவுக்கும் சீமானுக்கும் லடாய் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தேர்தல் பிரச்சாரம் தான். பயங்கரமான தேர்தல் பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டார் சீமான். பாஜக எந்த பதிலும் இல்லை. அவருக்கு நியாயமான கேள்விதான். ஏதோ ஒரு விஷயத்துல கூட மதுரையில ஒரு கிரவுண்டை விற்கக்கூடிய சமயத்துல சாலமன் பாப்பையா கூட சொன்ன, என்னையா அது இவங்க எல்லாத்தையும் வித்துக்கிட்டே இருக்காங்க, விட்டா இந்தியாவை கூட வித்து போடுவாங்க போல இருக்கேன் அப்படின்னு சாலமன் பாப்பையாவே வந்து கட்சி சார்பற்ற ஒரு சமூக ஆர்வலரை வந்து ஆதங்கப்பட்டார் ஒரு 6-7 மாசத்துக்கு முன்னாடி. அது மாதிரிதான் இன்னைக்கு சீமான ஆதங்கப்பட்டிருக்க. ஏர்போர்ட்டு, துறைமுகம், ரோடு பராமரிப்பு, மின் உற்பத்தின்னு பிரிச்சு தனியாருக்கு எல்லாம் வித்துட்டீங்க. கச்சத்தீவு வந்து இந்தியாவின் சொத்து. ஆமா, அதை திருப்பி மீளுங்கள் சொன்னா என்ன போய் பிரிவினவாதி அப்படின்னு சொல்றீங்க, எந்த வகை நியாயம் சொல்லிட்டு கேட்கிறார். அது நியாயமான கேள்விதான். கச்சத்தீவை மீளுங்க, மற்றதெல்லாம் பேசுறீங்களா? இப்போ ராம ஜென்ம பூமின்னு சொல்லி போட்டு பாபர் மசூதி இடிச்சு போட்டு ராமருக்கு ஒரு தனி கோவில் கட்டி அந்த நிலத்தை மீட்டிங் இல்லையா? இந்த இப்ப பாருங்க, ஞானவாபி மசூதி சம்பந்தப்பட்ட விஷயம் இன்னைக்கு போயிட்டு இருக்கு, அதை மீட்டிங் இல்லையா? அப்ப அது சம்பந்தமா கச்சத்தீவு மீளுங்க. அவர் கேட்கற நியாயமான கேள்விதான். சீமான் கேட்கறது நியாயமான கேள்விதான். அது சொன்னா வந்து என்ன பிரிவினவாதின்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது என்னது, பாஜகவினர் யாராவது சுதந்திர போராட்டத்துக்கு பாடுபட்டார்களா? அருமையான கேள்வி. யாருமே பாடுபடல. சாவர்கர், வாஜ்பாய் போன்றவர்கள் மன்னிப்பு கடிதம் கொடுத்தவர்கள். அவர்களுக்கு என்ன சுதந்திர இந்தியாவை பத்தி பேச உரிமை இருக்குது அப்படிங்கிறவர் பகிரங்கமா கேட்டிருக்கார். அதே நேரத்தில் 2040 இந்தியா வல்லரசு ஆகாது, ஏன்னா இந்தியாங்கிற நாடு இருக்காது அப்படின்ட்டார் சீமான். பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டு. அந்த அளவுக்கு இவர்கள் வந்து விற்று விடுவார். யாருக்கு? அதானி அம்பானிக்கு வித்துட்டு என்ன ஒண்ணு, இந்தியா அன்னைக்கு வந்து அந்த அதானி அம்பானியினுடைய வீடாக இருக்கும், இல்ல அவர்களுக்கு சொந்தமான நாடாக இருக்கும் அப்படிங்கிற ரொம்ப பகிரங்கமா இன்னைக்கு பேட்டி கொடுத்திருக்காரு. ஆமா, அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் சொல்லிட்டாரு, பிரதமர் மக்களை சந்தித்தாரா? நியாயமான கேள்வி. சாட்டையில் அடித்தால் போன்ற ஒரு கேள்வி. 10 வருஷமாக இந்தியாவை சுற்றி பார்க்காத மோடி ராமர் கோவிலுக்காக வந்து ஸ்ரீரங்கம், ராமேஸ்வரம் சுத்தி பார்த்துட்டு போயிட்டாரு. 23 புனித தீர்த்தங்களை தன்னுடைய தலையில ஊத்திக்கிட்டு உலகத்தை தான் சுத்தினார் 10 வருஷமா. இந்தியாவை சுத்தவே இல்லையே. அப்பதானே மக்களை பத்தி தெரியும். அருமையான கேள்விதானே. பிரதமர் மக்களை சந்தித்தாளா? இல்லையா. குருக்களையே சன்னியாசிலும் சந்திச்சுட்டு இருக்காரு. நியாயமான கேள்விதான். ஏன்னா அதே நேரத்தில் இன்னொரு சம கேள்வி கேட்டுக்காரு பாருங்க, தேர்தலை சந்திக்காதவர்களுக்கு நீங்க எவ்வாறு மந்திரி பதவி கொடுக்கலாம்? அருமையான கேள்வி. நிர்மலா சீதாராமன், ஜெய்சங்கர், எல் முருகன் யாரு எப்படி வந்தாங்க? எப்படி வந்தாங்க?
பின்புற கதவு வழியாக வந்தார்கள். லோக்சபா தேர்தல் அவங்க போட்டியிட, ராஜ்யசபா அந்த மாநிலங்கள் எம்பி கான்செப்ட்ல அவங்க எம்பி பதவி கொடுக்கப்பட்டு அவர்கள் வந்து மந்திரியாக ஆக்கப்பட்டவர். மக்கள் முன்னால நின்றாங்களா? இல்லையே. இன்னைக்கு வரைக்கும் சீமானை பொறுத்த அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். நாங்கள் தனிச்சு தான் நிற்போம். ஆமா, தனிச்சு தான் நிற்போம். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. கூட்டணியே கிடையாது. அதிமுக தலைகீழ நின்றாங்க, முடியலையே. மாற்று கருத்தே கிடையாது. கூட்டணி இந்த அளவுக்கு பார்க்கக்கூடிய சமயத்தை சீமானை ஒரு பாராட்டலாம். அந்த அளவுக்கு தேர்தலை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சூழலாக தான் இன்னைக்கு சீமான் இருந்துட்டு இருக்காரு. இன்னைக்கு ஒரு 10%, 12% ஓட்டு இருக்கு. அந்த வகையில் சீமானை பொறுத்த வரைக்கும் ஆமா, அந்த வகையில் பாஜகவை நம்ம சொல்ல முடியாது. மக்களை சந்திக்காத ஒரு கட்சி, மற்றபடி வந்து கொள்ளைப்புறமாக நுழையக்கூடிய ஒரு கட்சி, இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரம் செய்யக்கூடிய கட்சி, இன்னும் சொல்ல போனா நம்முடைய அரசியல் அமைப்பு சாசனத்துக்கு எதிராக உள்ள கட்சின்னு கூட சொல்லலாம். சனாதன போக்கு, பாசிச கும்பலான கட்சின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு தான் அவர் செயல்பாடு இருந்துட்டு இருக்கு. அதைத்தான் அவர் சுட்டி காட்டுறார் சீமான். ரொம்ப அற்புதமா சொல்றார். தேர்தலை சந்திக்காத மந்திரிகள், தேர்தலை சந்திக்காத இன்னைக்கு மந்திரி போஸ்ட் எவர் கொடுத்தீங்க? நிர்மலா சீதாராமன் நிக்க வச்சீங்களா? ஜெய்சங்கரை நிக்க வச்சீங்களா? மற்றபடி வந்து எல்முருகன் எவ்வாறு வந்து அதே நேரத்தில் ஆளுநர் பதவி அவசியமே இல்லை. ஆளுநர் வந்து உளவுத்துறை அப்படின்ட்டார். முடிஞ்சு போச்சு. சீமான் அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு தமிழகத்துல. ஏகப்பட்ட குடைச்சல். திமுக அப்படிங்கிற ஒரு கட்சினால ஆண்டுகிட்ட மற்றவங்களால என்ன ராஜினாமா பண்ணிட்டு போயிருப்பாங்க. அவ்வளோ குடைச்சல். அதையும் மீறி இந்த திராவிட மாடல் ஆட்சி ஸ்ட்ராங்கா போயிட்டு இருக்குன்னா உண்மையிலே வந்து ஏற்றுக்கொள்ள விஷயம். அதே நேரத்தில் ஒரு பகிரங்கமான ஒரு கேள்வி கேட்கிறார். RN ரவி IAS படித்தாரா, பார்த்து எழுதினாரா? சரியான ஒரு கேள்வி. இது திமுக காரங்க கூட கேட்கல, பாஜகவை நோக்கி. அவன் அவங்க கையில் ஆட்சியில் இருக்கு, அப்படியே அமைதியா அடக்கி வாசிட்டு போயிட்டு இருக்காங்க. ஆமா, இதை வந்து எந்த ஒரு யூடியூபர் கூட கேட்கல. RN ரவி, தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்க RN ரவி IAS, ரைட், ஓகே. படிச்சு எழுதினாரா, பார்த்து எழுதினாரா? ஆமா, அண்ணாமலைக்கு கூட இது பொருந்தும். IPS அவரு. ஆமா, அவர் பேசுறது அது மாதிரி தானே இருக்குது. படித்து எழுதினாரா அண்ணாமலை, IPS பார்த்து எழுதினாரா? கேட்கலாம். இது ஜனநாயக நாடு. ஆமா, நல்ல விஷயம்தான். இந்த மாதிரி பலவிதமான கேள்விகள் போயிட்டு இருக்கு. அதன் அடிப்படையில் வந்து சீமானுக்கு பாஜக லடாய் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஆரம்பமாயிடுச்சு தேர்தல் பிரச்சாரம். ஆமா, வரக்கூடிய 2024 நாடாளுமன்ற தேர்தலில் சீமானுடைய பிரச்சாரம் மிக கம்பீரமாக உச்சகட்டமாக இருக்கும். ஆமா, அதே நேரத்தில் நாம் தமிழர் கட்சி இவர்கள் முடக்கி விடுவார்களா அப்படிங்கிற சந்தேகம் உனக்கு போயிட்டு இருக்கு. பார்ப்போம். NIA விசாரணை நீள ஆரம்பித்து விட்டது. ஆக்டோபஸின் கைகளாக அவர்கள் கைகளை எத்தனை பேர் பிடிபட போகிறார்கள் அப்படிங்கிற ஒரு தகவலும் இன்னைக்கு இருக்கு. அதே நேரத்தில் அதன் அடிப்படையில் சீமானுக்கு செக் வைப்பாங்களா, சீமானு உள்ளீடு அப்படிங்கிற அடிப்படையில் அவர்கள் சீமானும் கைது செய்யப்படுவாரா, இல்லை நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு வன்முறையான கட்சி, தீவிரவாத கட்சின்னு சொல்லி போட்டு முடக்கப்பட்டு விடுமா பாஜகவால் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இன்னைக்கு பகிரங்கமான ஒரு NIA தகவலின் அடிப்படையில் வரும் காலங்களில் தெரியும். எப்படியோ அதற்குள் நாடாளுமன்ற தேர்தல் வந்து விடுமா, அதற்கு பின்னாலும் பாஜகவின் சீமானின் அந்த வார்த்தை விஷயங்கள் தொடருமா? 2022 நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்னால பாஜக வரவில்லை என்றால் இப்படிப்பட்ட NIA விசாரணை திசை திருப்பப்படுமா? அப்படிலாம் வந்து மக்களாய நம்மளுக்கு கட்டாயமாக வரும் காலங்கள் கட்டாயமாக பதில் சொல்லித்தான் ஆகும். எப்படியோ சட்டம் ஜெயிக்க வேண்டும். சர்வசாதாரண ஒரு மனிதர்களுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு அந்தஸ்து, மற்றபடி தனிப்பட்ட மனிதர்களுடைய ஒரு அந்த ஒரு நிலைப்பாடு வெற்றி அடையவே கூடாது. ஏன்னா இது இந்திய ஜனநாயக நாடு. அதனால வந்து அனைவரும் காப்பாற்றப்பட வேண்டும், குறிப்பாக சட்டம் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதுதான் பகிரங்கமான உண்மை. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.